ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறவங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியும் உங்கள் யாவரையும் வகுப்பிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாழ்நாள் இறையியல் கல்வியினுடைய திட்டத்தினுடைய பாடத்தில் வருங்காலவியல் என்கிறதான இந்த தலைப்பில் சிருஷ்டிப்பில் மனிதனும் அவனுடைய எதிர்காலம் என்கிறதான அந்த தலைப்பில் பாடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கத்தை போலவே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து வகுப்புக்குள்ள செல்லலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற அத்தனை விஷயங்களையும் சோதித்து பார்த்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஆராய்ந்து பார்த்து நலமாக இருக்கும் பட்சத்திலே பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இஸ்ரவேலின் பண்டிகைகளில் வருங்காலவியல் திட்டம் என்கிறதான தலைப்பில் தொடர் வகுப்புகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் இந்த பண்டிகைகள் இருப்பதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நிறைய நீங்களும் வாசித்திருப்பீங்க, நிறைய புரிஞ்சிருக்கும். 7 பண்டிகைகள், அந்த பண்டிகையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துடைய 7 வார்த்தைகளுக்கும் அந்த 7 பண்டிகைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொடுத்தேன். அதே போல பண்டிகைகளை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று இலையுதிர்கால பண்டிகை, வசந்த கால பண்டிகை. இலையுதிர்கால பண்டிகைகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் டிஷ்ரி மாதம் 1ஆம் தேதி வருகிறதான யோம் டெருவா அல்லது ரோஷ் அஷானா என்கிறதான 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் கொண்டாடுகிறதான அந்த பண்டிகை குறித்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, அதில் எக்கால பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டெருவா அப்படின்ற ஒரு எக்காலம் ஊதுகிற ஒரு பண்டிகை. 3 விதமான எக்காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் எக்காலம், கடைசி எக்காலம், பெருந்தொனி எக்காலம் அப்படின்னு பார்த்தோம். இந்த 1ஆம் தேதி வருகிறதான அந்த பண்டிகை, அதற்குள்ளாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொடுத்தேன். அல்ல ரோஷ் அஷானா, யோம் டெருவா, யோம் ஹாசிக்ரோன், யோம் ஹாடின், யோம் ஹாஹெஸ்ஸே, ஹாமெல்லேக், கிடுஷின் நெசுயிம், சோஃபார் ஆகரோன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த 1ஆம் தேதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் யோம் சிக்ரோன் போன முறை பார்த்தோம், நினைவுபடுத்தும் நாள் இல்லையா? சிக்ரோன் டெருவா அப்படின்ற ஒரு எக்காலம் ஊதப்படுகிற நாள், நினைவுபடுத்தும் சத்தம் அப்படின்னு பார்த்தோம், இல்லது ஞாபகப்படுத்துகிற சத்தம் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், தாயினுடைய பிரசவ வழி அழுகை, அப்புறம் பிள்ளையினுடைய முதல் அழுகை என்பதை பார்த்தோம். அதே போல் வெளிப்படுத்தும் விசேஷத்தை எப்படி படிக்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அது 3 பிரிவாக இருக்குது அப்படின்றதை தெரிந்து கொண்டோம், ஒரு அடிப்படையை தெரிந்து கொண்டோம். அப்புறம் டிஷ்ரி மாதம் 1ஆம் தேதி வருகிறதான அந்த நிறைய சிறப்புகளில் ஒரு சிறப்பை பார்த்தோம், திருமண நிகழ்வு விழா என்பதை நம்ம பார்த்தோம். கிடுஷி நெஷுயும் பார்த்தோம், நிச்சய ஒப்பந்த திருமண நிகழ்வு விழா, அது வெட்டிங் செரிமனி பார்த்தோம். அதில் முக்கியமான 13 விஷயங்களை பார்த்தோம். அந்த 13 விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, திருமண அறையில் 7 நாட்கள், 7 days இன் வெட்டிங் சாம்பர் என்கிறதான ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். அந்த 7 நாட்கள் அப்படின்றது நம்ம என்ன இதில் பார்த்தோன்னா, டிஷ்ரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதான இடைப்பட்ட காலத்தில் வருகிறதான முக்கியமான 7 நாட்களை பார்த்தோம். அந்த 10 நாட்கள் பேர் யாமிம் நோராயிம் அப்படின்னு பார்த்தோம், பிரமிப்பின் நாட்கள் அப்படின்னு பார்த்தோம். இல்லைன்னா இன்னொரு பேர் என்னன்னா, பக்தி பூர்வமான பயத்தின் நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் டேஸ் ஆஃப் ஆவ், டேஸ் ஆஃப் ஃபியர், டெரிபிள் டேஸ், டேஸ் ஆஃப் ட்ரெட் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஸோ இந்த யாமிம் நோராயிம் என்கிறதான அந்த 10 நாட்கள் மனம் திரும்புவதற்கான நாட்கள், டெஷுவா அப்படின்னு ஹீப்ருவில் சொல்லுவாங்க, மனம் திரும்புவதற்கான நாட்கள். சரி, இந்த யாமிம் நோராயிம் என்கிறதான இந்த 10 நாட்கள் இருக்கிறது, அது அசரத் எமினி டெஷுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சரேத்னா 10, எமினினா நாட்கள், டெஷுவானா மனம் திரும்பி சரி செய்து கொள்வதற்கான 10 நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10 நாட்களும் யூதர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து சரி செய்து கொள்வார்கள். எப்படி அமெரிக்காவில் இருக்க தேங்க்ஸ் கிவிங் டே போல எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு அப்படி சரி செய்து கொள்கிற நாட்கள். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு மனம் திரும்பி சரி செய்து தேவனுக்கு முன்பாக பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு சுய பரிசோதனை செய்து தேவனுக்கு முன்பாக சரியாக தான் இருக்கிறோமா என்கிறதான ஆராய்ச்சி செய்து சரி செய்து கொள்கிற நாட்கள் தான் இந்த 10 நாட்கள். இந்த 10 நாட்களினுடைய கடைசி நாள் தான் யோம் கிப்போர், பாவ நிவர்த்தி நாள். வருடத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்தலத்திற்குள்ளாக சென்று பாவ நிவர்த்தி செய்கிற சகல இஸ்ரவேலர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறதான ஒரு மகா பெரிய நாள் யோம் கிப்போர். சரியா? ஓகே, நம்ம பார்த்தோம் இந்த எமினி டெஷுவா அப்படின்றதான அந்த நாட்கள் இருக்கிறது இல்லையா? அதாவது எமினி அப்படின்னா நாட்கள், டெஷுவானா மனம் திரும்புவதற்கான நாட்கள். அது
அந்த 10 நாளில் 7 நாட்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். ஏன்னா முதல் 2 நாள் யோம் டெருவா, கடைசி நாள் யோம் கிப்போர், நடுவில் 7 நாட்கள் இருக்கிறது. அதாவது பக்தி பூர்வமான பயத்தின் நாட்கள் அப்படின்னு சொல்லலாம், சரி செய்து கொள்கிற நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லுவாங்க, ஏன் அப்படி இந்த முக்கியமான நாள்னு சொன்னால், இந்த காலகட்டம், இந்த 10 நாட்கள் யூதருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த 10வது நாள் யோம் கிப்போர் நாளில் பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து அந்த இரத்தத்தை தெளித்து வெளியே ஜனங்களை பார்த்து அந்த இரத்தத்தை தெளித்து அவர்களை சுத்திகரிக்கும் பொழுது அந்த இடத்திலேயே பலர் இறந்து போயிருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு நடந்திருக்கிறது. பல பேர் அங்கே செத்துருக்கிறாங்க. நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாவ நிவர்த்தி நாள் என்பது என்னன்னா, மனம் திரும்பாமல் தேவனை ஏமாற்றி அல்லது உள்ளபூர்வமான மனமாற்றம் இல்லாதவர்கள் அந்த யோம் கிப்போர் நாளில் அடிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அதனால தான் யோம் கிப்போர் நாளை பார்த்தா பயங்கரமாக பயப்படுவாங்க. ஐயோ, இது பயபக்தி நாட்கள், நான் சரி செஞ்சுக்கணும், இல்லைன்னா யோம் கிப்போரில் நிற்க முடியாது, பாவ நிவர்த்தி செய்யும் பொழுது எனக்கு நியாய தீர்ப்பு நேரிடலாம் என்கிறதான ஒரு பயம் இருந்தது. அங்கே 2 புஸ்தகம் குறித்து குறிப்பு இருக்கிறது யூதர்களுடைய அந்த புஸ்தகங்கள்ல. என்னன்னா, ஒன்று சொஃபேர் ஹா காயும், இன்னொன்று செஃபர் ஹா மெய்டிம். செஃபர் ஹா காயும், செஃபர் ஹா மெய்டிம், அதாவது ஜீவ புஸ்தகம், மரண புஸ்தகம். இந்த நாட்களில் தான் ஒரு மனிதனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலேயோ அல்லது மரண புஸ்தகத்திலேயோ எழுதப்படுவதாக யூதர்கள் நம்புகிறார்கள். அவர்களுடைய ரிலீஜியஸ் நம்பிக்கை, அவர்களுடைய ஆவிக்குரிய நம்பிக்கை என்னன்னா, இந்த நாட்களில் தான் ஜீவ புஸ்தகத்திலேயோ மரண புத்தகத்திலேயோ பெயர் எழுதப்படுகிறது. இந்த 10ஆம் தேதி ஒருவேளை மரண புஸ்தகத்தில் அவன் பெயர் எழுதப்பட்டிருந்தால் அந்த நாளிலே அவன் மரித்து போவான், அல்லது அதற்கு பின்பாக அவன் மரித்து போவான் என்பது நம்பிக்கை. அது அந்த காலகட்டங்களில் நடந்து கொண்டிருந்தது. ஆசாரியர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். பிரதான ஆசாரியனே உள்ள போய் வெளியே வராமல் செத்து போயிருக்கான். செயினை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஸோ இது முக்கியமான நாட்கள். மனம் திரும்பாதவர்கள், போலியாக மனம் திரும்புகிறவர்களுடைய பெயர் மரண புஸ்தகத்திலையும், உண்மையாக மனம் திரும்பி தேவனை சேவிக்க ஒப்பு கொடுத்தவர்கள், சரி செய்து கொண்டவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலும் எழுதப்படுகிறதான ஒரு அற்புதமான ஒரு நாள். ஸோ அந்த எமினி டெஷுவா அப்படின்ற இந்த நாட்களை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு தேவை. எமினி டெஷுவா, மனம் திரும்புவதற்கான நாட்கள். இன்றைக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம், அவ்வப்போது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க, வருடத்திற்கு ஒரு முறை உங்களை சரி செய்து கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியவங்களாம் மன்னிப்பு கேட்டுக்கோங்க, விட வேண்டிய பாவத்தெல்லாம் விட்டுருங்க, சரி செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு காரியங்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியே இருந்தால் என்னன்னா, அவனுக்கு எதிரான நியாய தீர்ப்பு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது அவனுக்கு எதிரான சாட்சியங்கள் குவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நாளிலே அவன் தண்டனை அனுபவிப்பான். அதாவது மரண புஸ்தகத்திலே அவன் பெயர் எழுதப்படும், அவன் ஜீவனுள்ளோர் தேசத்திலே காணப்பட போவது இல்லை. ஸோ இது முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த 7 நாட்கள் முக்கியமான காரியங்கள். இந்த 7 நாட்கள் டெஷுவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யாமீம் டெஷுவா, யாமீம் நோராயிம் அப்படின்னு சொல்லுகிறதான இந்த நாட்கள் இருக்கிறது. இந்த நாட்கள் என்ன அப்படின்னா, இந்த 7 நாட்கள் என்னன்னா, எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3 வசனத்தை வாசித்தோம்னா அப்படியே நமக்கு புரியும். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை, தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்பப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள் அப்படின்னு எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசனம் எழுதியிருக்கிறது. இந்த 7 நாட்கள் வரப்போகிறதான வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லப்பட்டதான அந்த 7 ஆண்டு கால உபத்திரவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி இதை ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இந்த 7 நாட்கள், இந்த 10 நாட்கள் சரி செய்து கொள்ளாதவர்கள் அடுத்து வாழ முடியாது, அவளுக்கு எதிர்காலம் இல்லை, அவர்கள் மீது சாபம் தங்கும், சிலர் உயிரோடவே இருக்க போவதில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, யூதர்களுடைய அந்த
வழிமுறைகள் மூலியமாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பண்டிகை காலங்களில் இந்த 7 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஒரிஜினலாக வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்பட்டதான 7 ஆண்டு கால உபத்திரவம் யாருக்குன்னா, ஒரிஜினலாக யாருக்காக டிசைன் பண்ணப்பட்டதுன்னா யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க. யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். அது யாக்கோபுக்காக, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டம். ஏன் இந்த திட்டம் அப்படின்னா, என்னைக்கெல்லாம் அவங்க கர்த்தரை விட்டு தூரம் போனாங்களோ, அந்நிய தெய்வங்களை அவர்கள் ஆராதித்து தேவனை மறந்து போனார்களோ, அப்பொழுதெல்லாம் ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்திருப்பார். ஆதியிலிருந்து வாசிக்கிறோம். ஸோ அந்நிய தேவர்களை சேவித்த பொழுதெல்லாம் அவர்கள் கைவிடப்பட்டார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை சேர்த்து கொண்டார். இப்படி இந்த 7000 ஆண்டு கால திட்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, 7000 இயர் ஆஃப் காட்ஸ் பிளான்ல அந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்காலத்தில் ஒரு 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவர்களுடைய காலகட்டம் முடிவடைந்து 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளாக அவர்கள் போக போகிறார். ஸோ ஒரிஜினலாக இந்த திட்டம் யாருக்குன்னா யாக்கோபுக்கு. ஆனால் அதில் கிறிஸ்தவர்களும் சிக்கிக்கொள்வார்கள், இருப்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸோ யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் இந்த 7 வருஷம் அவங்களுக்கு தான் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதற்கான வசனங்களை நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. லேவியராகம் 26வது அதிகாரத்தில் 18, 21, 24, 28 வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாமே எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பயணப்பட்டு வருகிற அந்த காலகட்டங்களில் கர்த்தர் மோசே மூலமாக சொன்ன விஷயங்கள். இன்னும் கானானுக்குள்ளேயே வரல, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. இப்போ கானானுக்குள்ளே தான் போய் அவங்க வாழணும். அதற்கு முன்பாகவே கர்த்தர் கொடுத்ததான வார்த்தைகள். இதை உங்களுக்காக வாசிக்கிறேன். இவ்விதமாக நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவத்தை நிமித்தம் பின்னும் ஏளத்தனையாக உங்களை தண்டித்து. முன்னால பின்னால இருக்கிற வசனங்களை போய் நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. ஒருவேளை நீ என்னை விட்டு போயிட்டனா, என்னை தூரம் போயிட்டனா, நீ போயிடுவ. அப்படி போயிட்டனா உன்னை திருப்புறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, ஏளத்தனையா உன்னை தண்டிப்பேன். ஏளத்தனை, இந்த ஃபர்ஸ்ட் 7. அடுத்தது 21, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏளத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்வேன். முதல்ல ஏளத்தனையா தண்டிப்பேன்றாரு, 2வது ஏளத்தனையா உன்னை வாதிப்பேன்னு சொல்றாரு. வாதைகளை உன்மேல் வரப்பண்வேன் என்றார். 7 வாதைகள். இது எங்க? வனாந்தர பயணத்தில் ஆண்டவர் சொல்லுகிற விஷயங்கள். அடுத்தது 24வது வசனம், நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவத்தின் நிமித்தம் ஏளத்தனையாக வாதித்து. இன்னும் நீ மனம் திரும்பலன்னா உன்னை ஏளத்தனையா வாதிப்பேன். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நானும் உக்கிரத்தோட உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்களை ஏளத்தனையாய் தண்டிப்பேன். 4 முறை ஏளத்தனையாக 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 அப்படின்னு அங்க ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் கானான் தேசத்துக்கே போல, ஆனா அவங்க எதிர்காலத்தை பத்தி சொல்றாரு. என்னை விட்டு நீ போயிட்டனா, எனக்கு செவி கொடுக்காம போயிட்டனா, என்னை எதிர்த்து நடந்தனா, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? வாதிப்பேன், தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, தண்டனை என்பது என்ன அப்படி தெரியுமா? சரி செய்வதற்கான வழி. நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் குறும்பு செய்யும்போது, அல்லது சொன்னபடி கேட்காத பொழுது, அல்லது ஏதாவது ஒரு மிஸ்டேக் செஞ்சுட்டு வரும்பொழுது நம்ம அதை தண்டிக்கிறோம். அந்த தண்டனை என்பது என்னன்னா, உயிரை எடுப்பதற்காக அல்ல, உயிரோடு வாழ்வதற்காக. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த தண்டனை வாதனைலாம் என்பது நிறைய பெற்றோர் என்ன பண்றாங்க, அடுப்புல கரண்டியை வச்சு சூடு போட்டுடுறாங்க. பார்க்கறதுக்கு கொடூரமா தெரிஞ்சாலும் அந்த பிள்ளையை திருத்துவதற்கு வேற வழி இல்லை. பாருங்க, அந்த காலத்துல சூடு போட்ட பிள்ளைகள்லாம் இன்னைக்கு ஒழுங்கா இருக்கு. இன்னைக்கு சூடு போடாத பிள்ளைகள்லாம் சரியில்லை இல்லையா? பார்க்குறோம். அன்றைக்கு கண்டித்து வளர்க்கப்பட்ட பிள்ளையெல்லாம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது. கண்டிக்கப்படாத பிள்ளைகள் இன்றைக்கு கீழ்ப்படியவே இல்லை இல்லையா? ஸோ அரசாங்கம் சொல்லுது பிள்ளையை அடிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ஆர்வலர்கள்லாம் சொல்றாங்க. அடிக்காம வளர்த்தா என்ன ஆகும்? அதான் இன்னைக்கு சமுதாயத்தை பார்க்கிறோம். கீழ்ப்படியாத, பயம் இல்லாத, பெரியோர்களை அவமானப்படுத்துகிற, சட்டங்களுக்கு கீழ்ப்படியாத, முரட்டாட்டம் உள்ள, நிந்திக்கிற, அவமானப்படுத்துகிற ஒரு சந்ததியார் இன்றைக்கு உருவாகி இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அப்போ இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பாவத்தை சரி என்று சொல்லுகிற
பரிகாசிக்கிற ஒரு கும்பல் உருவாகி இருக்குது. காரணம் என்ன? கண்டிக்கப்படாத கும்பல். ஆண்டவர் எப்பொழுதுமே கண்டித்து தண்டித்து சரி செய்கிற ஆண்டவர். இந்த தண்டனை எல்லாம் சாவுவதற்காக அல்ல, ஆனால் மனம் திரும்பாம அடி வாங்கிட்டே இருந்தா வேற வழியில் அவனே செத்து போயிடுவான் இல்லையா? எத்தனை டைம் அடிச்சும் அவனுக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடியில என்ன ஆயிடுவான்? தண்டனையே அவனை கொன்றுவிடும். அவ்வளவுதான். மற்றபடி ஆண்டவர் தண்டிப்பது சரி செய்வதற்காக இங்க 4-7 அப்படின்னு சொல்றார். 4-7 இந்த 4-7 முறை தண்டிப்பேன்றார். சரியா? அப்ப இந்த 4-7 எங்க இருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தீங்கன்னா 7 முத்திரை, 7 எக்காலம், 7 இடி, 7 கலசம் இருக்கும். 7 முத்திரை வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது அதிகாரம், 7 எக்காலம் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம், 7 இடி வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம், 7 கலசம் வெளிப்படுத்தின விசேஷம் 16. இதெல்லாம் எதற்காக? தன்னுடைய ஜனங்களை திருப்புவதற்காக, மனம் திருப்புவதற்காக, சரி செய்வதற்காக. மனம் திரும்பாத தன்னுடைய பிள்ளைகளை தன்வசப்படுத்தி திருத்தி சரி செய்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. இப்போ புரியும்படியா உங்களுக்கு ஒன்று சொல்றேன். சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் திருடிட்டானா அவனுக்கு போய் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. காரணம் எதற்காக தெரியுமா? அவன் திருந்துவதற்காகத்தான் ஜெயிலை தவிர தண்டிப்பதற்கு இல்லை. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அது தண்டிக்கிறது கிடையாது. அந்த தண்டனை என்பது திருந்துவதற்கு தான். ஆனால் ஒருத்தன் திருடிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உள்ள போறான் வெளியே வரான், திருடிட்டே இருக்கான்னு என்ன ஆகும்? ஒரு நாள் பெரிய திருட்டு நடந்து அவனை என்ன பண்ணிடுவாங்க? ஏதோ ஒரு திருட்டில் ஏதோ ஒரு கொலையோ ஏதோ நடந்துச்சுன்னா என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவாங்க இல்லையா? ஸோ திருடன் திருந்துவதற்கான வாய்ப்பை ஜெயில் வாழ்க்கை மூலமாக பெறுகிறான். அவன் திருந்தாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை ஜெயிலேயே முடிந்து விடுகிறது. இல்லைன்னா வெளியே வந்து திருடி ஏதோ ஒன்று பெரிய தப்பை செஞ்சு அவன் சுடப்பட்டு சாகிறான் இல்லையா? இல்லை தண்டனைக்கு உட்படுகிறான். அப்போ திருந்துவதற்கு தான் தண்டனையை தவிர செய்த அந்த தவறுக்கான பனிஷ்மெண்ட் இல்லை, அவனை கொல்வதற்கான வேலை அல்ல, திருத்துவதற்காகத்தான். இப்போ ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தின் மீது வைத்த அன்பினுடைய மிகுதியினாலே 4 ஏலத்தனையாக அவர்களை தண்டித்து அவர்களை வாதித்து தன்னிடமாக இழுத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து வாழ வைக்க விரும்புகிறார். அவர்களோ வெடிப்புள்ள தொட்டிகளை உண்டாக்கி கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. சிலர் என்ன சொன்னாலும் தாங்கள் செய்கிற பாவம் அவர்களுக்கு இனிமையாக இருக்கிறபடினால அதை விடுவதற்கு மனசு இல்லை. அப்படின்னா பாவத்தினுடைய சுவை என்னன்னா மரணம். அதனால்தான் பாவத்தின் சுவையை ஒருவனாலும் விட முடிவதில்லை. அது எந்த பாவமாக இருந்தாலும் அவனை கொல்லும் வரைக்கும் அந்த ருசி அவனை விட்டு விடாது. அந்த ருசி இழுக்கும் அவனை. த டேஸ்ட் ஆஃப் த சின் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவத்தினுடைய சுவை மரணத்திற்கு கொண்டு போகும். ஆனால் ஆண்டவரோ அவனை நித்திய ஜீவனுக்குட்படுத்த, அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க அவனுக்கு ஒரு சிக்ஷை, ஒரு தண்டனை, ஒரு வாதையை கொடுத்து அவனை திருத்த நினைக்கிறார். ஏன்னா வாயில சொன்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க. உண்மை தானே? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்களாமா இல்லையா? அடி மேல அடி வச்சா அம்மி கல்லும் நகருமாமா. அப்போ அது வார்த்தையின் காயமோ அல்லது என்ன சொல்லலாம் அடிகளின் காயமோ அல்லது ஏதோ ஒன்றை அவனிடத்திலிருந்து தடுத்து நிறுத்தும் பொழுது, அவனுக்கான அந்த ரேஷனை தடுத்து நிறுத்தும் பொழுது, அவனுக்கான உணவையோ அவனுக்கான வாழ்வையோ தடுத்து நிறுத்தும் பொழுது அவன் உணர்வடைகிறான். உணர்வடைந்து திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதை இங்கே வேதவசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லப்பட்டதான அந்த 7 ஆண்டுகள் முக்கியமாக யாருக்குன்னா அது யூதர்களுக்கு. அந்த காலகட்டம் யூதர்கள் மனம் திரும்புவதற்கு தான். ஏன்னா இன்றைக்கு உலகம் எங்கும் இருக்கிற யூதர்களில் ஒரு குறைந்தபட்ச ஜனங்கள் மாத்திரமே இஸ்ரவேலுக்குள்ளாக அவர்கள் தாயகம் திரும்பி இருக்கிறார்கள். அலியா என்கிறதான ஒரு ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் யூதர்களை மறுபடியுமாக இஸ்ரவேலுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அல்லது உலகமெங்கிருக்கும் யூதர்கள் கடைசி காலங்களிலே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யூதருடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு, 1,85,00,000 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவருடைய எண்ணிக்கை கடற்கரை மணலத்தனையானது. உலகமெங்கும் அவர்கள் பரவி கலந்து இருக்கிறார்கள். அதை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய தமிழ் யூத கிறிஸ்தவம் என்கிறதான வீடியோவை யெஷுவா பைபிளில் போய் பாருங்க. இந்திய தேசத்திலேயே எத்தனையோ சினகாக்ஸ், அதாவது தேவாலயங்கள் இருந்தது.
இது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு கல்வெட்டு எடுத்தாங்க இல்லையா, யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டதான அவர்களுடைய சினகா கட்டப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட இடத்தினுடைய அந்த என்ன சொல்கிற டாக்குமெண்ட் இல்லையா, அந்த செப்பேடு அதே போல் மண்ணேடு கல்வெட்டுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ உலகமெங்கும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் தாயகம் திரும்பவில்லை, ஏன்னா அவர்கள் யூதர்கள் என்று அவர்களுக்கு தெரியல. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு கோதுமை மணி கூட கீழே விழப்போவதில்லை, எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன்னு மீகால் ஆண்டவர் சொல்லியிருக்கார். சரி, உள்ள வந்துருவோம். ஸோ இது ஒரிஜினல் ப்ரோக்ராம் ஃபார் ஜூயிஷ் பீப்புள். அன்ஃபார்ச்சுனேட்லி மனம் திரும்பாத, சபையை சரியாய் பயன்படுத்தாத கிறிஸ்தவர்களும் இதில் சிக்கிக்கொள்ள போகிறார். சரியா? ஸோ இதில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, எதிராளிகளை வீழ்த்துவது, தேவ ஜனத்தை மறுபடியுமாக நிலைநிறுத்துவது, ரிஸ்டோர் இஸ்ரேலைட்ஸ். அதே போல எதிராளிகளை வீழ்த்துவது. இதில் 2 இருக்கு. இந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த முத்திரை, எக்களம், இடி, கலசம் என்பது எல்லாமே எதிராளிகளை வீழ்த்துவதற்கும் இஸ்ரவேல் ஜனங்களை மனந்திருப்புவதற்குமான வேலையை செய்கிறது. ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, எதிராளியை வீழ்த்தணும், ஜனங்களை உணர்வடைய செய்து தன்னுடைய ஜனங்களை திருப்ப வேண்டும். ஏன்னா ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அதை நீங்கள் மறந்து போயிருந்தாலும் கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி ஆவார். வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் சாக போகிறதே கிடையாது. ஒருவேளை நிறைவேறினா அடுத்த நிமிஷம் கூட சாகலாம். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாருன்னா அதை நிறைவேற்றுவதற்கு அவர் கருத்து உள்ளவராக இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமலே போகாது. ஒருவேளை நீங்கள் ஆண்டரை விட்டு தூரம் போனாலும் அடித்து உதச்சி துவைச்சி உள்ளே கூப்பிட்டு வந்து அதை நிறைவேற்ற அவர் கருத்து உள்ளவராக இருக்கிறார். இது மறந்து விடக்கூடாது. ஸோ ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அவ்வளோ அன்பு? ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் அதை நிறைவேற பண்ணுவதற்காக, அவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காம்ப்ளெக்ஸான, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு நிறைய புரிய வைக்கணும். இப்போ மறுபடியும் உள்ளே போயிடுவோம். முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னன்னா, இந்த 7 ஆண்டு கால போத்திரவ காலம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த 7 ஆண்டு கால போத்திர காலம். இந்த 7 ஆண்டு கால உபத்திர காலம் தான் இந்த யோமிம் நோராயும் என்கிறதான அந்த 10 நாட்களில் உள்ளே இருக்கிறதான 7 நாட்கள். யாமிம் டெஷுவா என்கிறதான மனம் திரும்புதலுக்கான நாட்கள், பயபக்தியின் நாட்கள், பிரமிப்பின் நாட்கள், டெரிபிள் டேஸ் ஆஃப் ஆவ் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இந்த 7 ஆண்டுகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 நாட்கள் வெளிப்படுத்த விசேஷத்தினுடைய மைய பொருளான 7 ஆண்டுகள். தானியேலின் புஸ்தகத்தினுடைய கடைசி வாரம், தானியேல் புஸ்தகத்தினுடைய கடைசி வாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மைய பொருளான இந்த 7 ஆண்டு கால உபத்திரம். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்கேல் போட்டு 3 பிரிவாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட், செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட், தேர்ட் ஃபோக்கல் பாயிண்ட். முதல் மையப்புள்ளி, 2வது மையப்புள்ளி, 3வது மையப்புள்ளி. முதல் மையப்புள்ளி எப்படின்னா, இந்த ஆரம்பிக்கிறதான உபத்திரம் ஆரம்பிக்க போகிறதான அந்த முதல் நாள், இடையில வர்றது 3.5 வருஷம் முடியும் பொழுது வருகிறது அந்த செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட், 2வது மையப்புள்ளி. 3 கடைசி 7 ஆண்டு காலம் முடியுது இல்லையா, அது 3வது மையப்புள்ளி. 3 மையப்புள்ளியாக நான் பிரித்திருக்கிறேன். 3 ஃபோக்கல் பாயிண்ட்ஸ். இந்த 7 வருட உபத்திரவ காலம். இந்த 7 வருட உபத்திரவ காலத்தில் முத்திரை உடைக்கப்படும். ஏன்னா இந்த பர்மிஷனை ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு புரிய வைக்கிறேன் நான். கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இந்த உலகத்துல அந்தி கிறிஸ்து வரணும்னாலே அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டியது யாரு தெரியுமா? நம்ம ஆண்டவராகிய இயேசு. அவர் அனுமதி இல்லாம இங்க அவனால வர முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை முத்திரை உடைக்கப்படும் பொழுதுதான் அவன் ஆளுகைக்கே வர முடியும். அதற்காக தான் அவன் காத்திருக்கிறான். ஏன்னா இந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் தம்முடைய ஜனத்திற்கு, தேவனுடைய ஜனத்திற்கு ஒரு முக்கியமான காலம், இக்கட்டு காலம், மனம் திரும்புவதற்கான காலம், மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கான காலம், திரும்ப அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு காலம். சோ இந்த 7 ஆண்டு காலம் ஆரம்பிக்கணும்னா முதல்ல ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்ணும்? இந்த முத்திரையை உடைக்கணும். இந்த 7 முத்திரைகள்ல முத்திரையை உடைச்சாதான் இவைகள் எல்லாம் ஆரம்பிக்கும். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, 1ஆம் முத்திரை உடைஞ்சிருச்சு, 2ஆம் முத்திரை உடைஞ்சிருச்சு, 7வது முத்திரை உடைஞ்சிருச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. போன முறையே சொன்னேன், அவர் முத்திரையை உடைக்கணும்னா அவர் தலையில 7 கொம்பு இருக்கணும். 7 கொம்புன்னா என்னது? அது 7 சபை.
சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் இயேசு கிறிஸ்து இந்த முத்திரையை உடைப்பார். அது வரைக்கும் இந்த முத்திரை எதுவுமே உடையாது. யார் என்ன சொன்னாலும் நாம இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு முத்திரையும் இயேசு கிறிஸ்து உடைக்க மாட்டார். மணவாட்டியை தன்னிடத்தில் எடுத்துக்கொண்ட பின்பு, அதற்கு பின்புதான் இந்த முத்திரையை இயேசு கிறிஸ்து உடைப்பார். அப்போ இந்த 7 முத்திரைகள் உடைப்பதற்கு இயேசு கிறிஸ்து அவர்தான் சரியான நபர். ஆனால் அவர் தலையில 7 கொம்பு இருக்கணும். நம்ம பார்த்தோம், போன முறை அதை நிறைய விஷயம் பார்த்தோம். மறுபடியும் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை நம்ம எடுப்போம். இப்ப பண்டிகை மூலமா பார்த்துட்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தையும் தானியேல் புஸ்தகத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம ஸ்டடி எடுக்கும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அப்ப தெரிஞ்சுக்குவீங்க. சரி, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து தான் இதற்கான முதல் பர்மிஷனை கொடுக்கணும். அது வரைக்கும் இன்னைக்கு அந்தி கிறிஸ்து ரெடியா இருக்கான்னா இருக்கதான் செய்யறான். ஏன் பதவிக்கு வர முடியலன்னா அவர் ஆண்டவர் முத்திரை இன்னும் உடைக்கல. இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றாரு, அந்த காலகட்டத்திலிருந்து அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அன்றையிலிருந்து பதவிக்கு வருவதற்கான எல்லா வேலைகளும் அவன் தயார் செய்து வைத்து கொண்டுதான் இருக்கிறான். எப்பயுமே அவன் ரெடியா தான் இருக்கிறான். ஆனா முத்திரையை உடைக்காமல் அவனால் பதவிக்கு வர முடியாது. முத்திரையை உடைக்கணும்னா நீங்களும் நானும் டேக் ஆஃப் ஆகணும். சபைக்கான காலம் முடியணும். சபைக்காலம் முடிஞ்சாதான் முத்திரையை இயேசு கிறிஸ்து உடைப்பார். இதுல மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிற காலம் ஏற்கனவே சொன்ன, இது கற்ப காலத்தின் வேதனை காலம். இது பர்த் பேங்கின் காலம், பிரசவ கால, அதாவது கற்பக்கால வேதனையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். கற்ப காலத்தின் முடிவில் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் போன வகுப்புல சொல்லி கொடுத்த, நினைவுபடுத்தி கொள்ளுங்க. ஸோ முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, சபை காலம் முடிந்த பின்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முத்திரையை உடைப்பார். அது வரைக்கும் முத்திரை உடையாது. முத்திரை உடைந்ததுலேருந்து ஆரம்பிக்கிறதான இந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் எதற்கு யாருக்குன்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ இதுல 3 மையப்புள்ளிகள் இருக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட், செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட், தேர்ட் ஃபோக்கல் பாயிண்ட். இந்த ஃபோக்கல் பாயிண்டோடைய முக்கியத்துவம் என்ன? அதுதான் சபை மத்தியவானிலே மணவாளனை சந்திக்கிற நாள். அந்த நாள் தான் என்ன? இயேசு கிறிஸ்துக்கு உன்னுடைய கார்னேஷன் டே ஆஃப் மார்ச்சியாக், அவர் தலையில கிரீடம் வைக்கிற நாள். அதே போல அது இயேசு கிறிஸ்துனுடைய முக்கியமான ஒரு நாள் இல்லையா? நிறைய விஷயங்களை பார்த்தோம். டிஸ்ரி மாசம் 1ஆம் தேதி நடக்கிறது அத்தனை விஷயங்களும் இல்லையா? சோ இந்த நாள், உபத்திர காலத்தினுடைய நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். சரியா? மத்திய வானிலை அவரை சந்தித்த பின்புதான் அவர் இந்த முத்திரையை உடைக்க போகிறார். சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்குறோம்? இந்த 3 ஃபோக்கல் பாயிண்ட்ல ஃபோக்கல் பாயிண்ட் ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதல். 2வது ஃபோக்கல் பாயிண்ட் மரித்தோரின் உயிர்த்தெழுதல். 3rd ஃபைனல் ஃபோக்கல் பாயிண்ட் அதுவும் மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இப்போ ஃபோக்கல் பாயிண்ட்ல மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகுதலும். மறுபடியும் சொல்றேன், ஃபோக்கல் பாயிண்ட், இந்த ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல என்ன நடக்கும்னா, மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட். இந்த செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட் என்னன்னா, மரித்தவர்கள் அந்த இடைப்பட்ட காலத்துல இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள் உயிர்த்தெழுகிற ஒன்று. கடைசி ஃபோக்கல் பாயிண்ட் என்னன்னா, அதுவும் உபத்திரவத்தில் மரணம் அடைந்தவர்கள் உயிரோடு எழுதுகிறதான ஒரு ஃபோக்கல் பாயிண்ட். அப்போ ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகுதலும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் உயிர்த்தெழுதலும் நடக்கும். உயிர்த்தெழுதலும் மறுரூபமாகுதலும் முதல் ஃபோக்கல் பாயிண்ட்ல மாத்திரம் தான், முதல் மையப்புள்ளியில தான். இடையிலையும் கடையிலையும் வர்றது மரித்து உயிர்த்தெழுந்தவர்களுடைய அந்த நிகழ்வு நடக்கக்கூடியதான விஷயங்கள். ஸோ இது தெரிஞ்சுக்கணும்னா 2வது ஃபோக்கல் பாயிண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா யோவேலின் புஸ்தகம் 2, அதே போல மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல இருந்து 2வது ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட காலம் இருக்கிறது, அது அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியின் காலம். ஒரு டிசைட்ஃபுல் சர்ச்சோடைய காலம். ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற, கிறிஸ்துவின் சபையை போல தங்களை காட்டிக்கொள்கிற ஒரு அந்தி கிறிஸ்துவின் சபையினுடைய ஒரு காலகட்டம். அதை மறுபடியும் நம்ம வெளிப்படுத்தும் விசேஷம் பார்க்கும் பொழுது இன்னும் சொல்லித்தரேன். ஸோ இந்த 3 ஃபோக்கல் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்றேன், ஃபோக்கல் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகுதலும் மரித்தவர்கள் உயிரோடு எழுத்தலும். 2வது ஃபோக்கல் பாயிண்ட் அந்த 3.5 ஆண்டு காலத்துல மரித்து போனவர்கள் உயிரோடு எழும்புவதற்கான ஒரு மையப்புள்ளி. 3வது இந்த 7 ஆண்டு காலத்துல உபத்திர காலத்துல மரித்தவர்கள் உயிரோடு எழுகிறதான
மூன்றாவது மையப்புள்ளி. அதை டீட்டெயிலாக நடத்தணும். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக 3 விஷயங்களை நான் சொன்னேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த 3 ஃபோக்கல் பாயிண்ட்டை வச்சு தான் வெளிப்படுத்த விசேஷத்தையே புரிஞ்சுக்க முடியும், தானியேல் புஸ்தகத்தை புரிஞ்சுக்க முடியும், தேவ திட்டத்தை புரிஞ்சுக்க முடியும். அதாவது எதிர்கால திட்டத்தை. இந்த என்ன யாமீம் நோராயிம் சொல்லுகிறதான, யாமீம் டெஷுவா என்று சொல்லுகிறதான இந்த 7 நாட்கள் தான் வரப்போகிற எதிர்கால திட்டத்தினுடைய அந்த தன்மையை நமக்கு உணர்த்துகிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த 7ஐ வைத்து தான் இந்த உலகம் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த 7ஐ நோக்கி தான் பிசாசு உலகத்தை நகர்த்தி கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு கிறிஸ்து இயேசுவானவர் முதல் முத்திரையை உடைச்சா இன்னைக்கு பவருக்கு அந்தி கிறிஸ்து வந்துருவான். நீங்க நினைக்காதீங்க என்னைக்கோ ஒரு நாள் பறக்க போறான்ட்டு. கிடையாது. இயேசு கிறிஸ்து காலத்திலே சொன்னார் இல்லையா, அநேக கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றி இருக்கிறார்கள். பேதுரு சொல்றாரு, பவுல் சொல்ற அநேக கள்ள கிறிஸ்துக்கள். அப்போ இந்த கள்ள கிறிஸ்து அந்தி கிறிஸ்துன்றது ஒரு ஆவி, அது யாருக்குள்ள புகுந்து யாரை ஆட்கொள்ள போகிறதோ அவர்கள் தான் அந்தி கிறிஸ்து. அப்போ அந்த ஆவி உலகத்தில் இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு முத்திரையை உடைச்சா இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்க ஒருத்தனுக்குள்ள போய் அவனை அது பயன்படுத்தும். ஒருவேளை இன்னொரு 50 வருஷம் கழிச்சு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டா அன்னைக்கு இருக்கிற முக்கியமான அந்த பதவியில் இருக்கிற ஒருவனை பிடித்து அவனை பயன்படுத்தி இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள்ள தான் கிடக்குது. இன்னைக்கு யாரெல்லாம் பெரிய ஆள் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, தேவனை உடையவர்கள் அல்ல, அவர்கள் பிசாசின் ராஜ்யத்தை உடையவர்கள். ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருக்கட்டும், அல்லது ஒரு பொருளாதார தலைவராக இருக்கட்டும், அது மத தலைவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் பிசாசின் கையிலே இருக்கிறதான கருவி. அந்த கருவியை எப்பொழுது வேண்டுமென்னாலும் அவன் பயன்படுத்தான். எப்ப ஆண்டவர் முத்திரையை உடைத்தால் உடனேயே அவன் பவருக்கு வந்துடுவான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவன் தன்னை தயார் செய்து கொண்டு வைத்துக் கொண்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு எதிர்காலம் என்னன்னு தெரியாது. அவன் எதிர்காலம் அவனுக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் நடக்கும்னு தெரியும். எப்ப நடக்கும்லாம் அவனுக்கு தெரியாது. எப்பொழுதுமே அவன் காத்து கொண்டிருக்கிற ஒருவனாய் இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கிறான். அதனால இனிமேல் தான் அந்தி கிறிஸ்து பறப்பான். அவனுக்கு தலையில 666 எழுதியிருக்கும், 2 கொம்பு இருக்கும், காது கொஞ்சம் நீளமா இருக்கும். அப்படிலாம் கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தீங்கன்னா இல்ல, இதெல்லாம் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொன்னதான கற்பனை பேச்சுக்கள். இன்னைக்கு கற்பனை பயங்கரமா ஜனங்களுக்குள்ள இருக்கு, தவிர சத்தியம் இல்லை. இந்த கற்பனை பேச்சுகளை, கற்பனை கதைகளை எப்பொழுதுமே நம்ம தூக்கி வீசிடணும், ரியாலிட்டிக்கு வரணும். அந்தி கிறிஸ்து இன்னைக்கும் பவருக்கு வர முடியும், ஆனா வர முடியாது. ஏன்னா தடுத்து நிறுத்துகிறது யார்? பரிசுத்தாவியானவர். உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்கிற பரிசுத்தாவியானவர் தான் அவன் ஆட்சிக்கு வராதபடி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கார். சபையோடு அவரும் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த உலகத்திலே அவன் வருவதற்கான வாய்ப்பை அவன் பெறுகிறான். அது வரைக்கும் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இந்த உலகத்துல தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியானவர் இருக்கும் காலம் வரைக்கும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வராது என்பதை தீர்மானமாக, திட்டமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். தடை செய்கிறது யாருன்னா பரிசுத்தாவியானவர். உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக நம்ம டேக் ஆஃப் பண்றவர் யாருன்னா அவர் தான் தோழன். அவர் தான் நம்முடைய மேல நம்மளை கொண்டு போகிறவர் இல்லையா? ஸோ நம்ம அவர் மேலே கொண்டு போயிட்டாருன்னா தான் இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கும். அது வரைக்கும் இது எதுவுமே நடக்காது. கற்பனை கதாபாத்திரங்களை நினைத்து கவலைப்படாதுங்க. ரஷ்யாவில் அவன் வந்துருவான், அப்புறம் இவர் வந்துருவாரு, அவர் வந்துருவாரு அப்படின்னு கற்பனை கதை ஓட்டிட்டு இருக்காங்களே, அதை நம்ப வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அந்த காலகட்டத்தில் இந்த முத்திரை உடையும் பொழுது யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க அந்தி கிறிஸ்துவால் ஆளுகை செய்யப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் தான் பதவிக்கு வருவார்கள். இன்றைக்கு அப்படியான சூழ்நிலை இருக்கிறதா அப்படின்னா இன்னைக்கு எப்பொழுதுமே அவர் ரெடியாக தான் இருக்கிறான், ஆனால் பதவிக்கு வர முடியாது என்பதை மறுபடியும் சொல்லுகிறார். சரி, ஓகே, முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். 3 ஃபோக்கல் பாயிண்ட். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோக்கல் பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். முதல் மையப்புள்ளி, 2வது மையப்புள்ளி, 3வது மையப்புள்ளி. இதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதை அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். கவனமா பாருங்க. யூதர்களுக்கான எதிர்கால திட்டம் என்ன என்பதை பார்த்துட்டு அதற்கப்புறம் சபைக்கான எதிர்கால திட்டம் என்பதை பார்க்க போறோம். இந்த விஷயத்தை நீங்க சரியா கவனிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. என்ன அப்படின்னா, இந்த 7 ஆண்டு கால உபத்திரம் யாருக்கு, என்ன, இதோட மையப்புள்ளி என்னன்றதெல்லாம் பார்த்துட்டோம். முதல்ல யூதர்களை எடுத்துக்கொள்கிறோம். நல்ல கவனமா பாருங்க. ஸோ யூதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 விதமா யூதர்களை பிரிக்கலாம். ஒன்று உண்மையான யூதர்கள், இன்னொன்று கள்ள யூதர்கள்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைலாம் வாசிக்கிறோம். கள்ள யூதர்கள், கள்ள சகோதரர்கள், அவர்கள் தேவனை பின்பற்றாதவர்கள், அவர்கள் எழுத்தின்படி மாம்சத்தின்படி யூதர்களாக இருந்தாலும் அவர்கள் பிசாசினுடைய அடியாட்கள். இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா, இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறதான பல கும்பல், பல யூதர்கள், எல்லாரும் இல்ல, நிறைய கும்பல் இருக்காங்க. அவங்க முழுக்க முழுக்க பிசாசை வணங்குகிறவங்க. இஸ்ரேல் தேசத்துல கட்டப்பட்டிருக்கிற பிசாசின் கோயில்கள் நிறைய இருக்கு. பிசாசுக்கென்று ஆலயங்களை கட்டி தொழுது கொள்ளுகிற, சாத்தானுக்கென்று வழிபடுகிறதான யூதர்கள் இருக்கிறாங்க. இவங்களை கள்ள யூதர்கள், யெகோவாவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத, யெகோவாவை ஆராதிக்காமல் வேறு ஒன்றை ஆராதிக்கிற கள்ள யூதர்கள் இருக்காங்க. அதுல கபாலா அப்படின்லாம் சொல்லுவாங்க. கபாலா நிறைய சொல்லுவாங்க. இவர்கள்லாம் கள்ள யூதர்கள். அப்போ பிறப்பினாலே அவர்கள் யூதராக இருந்தாலும் யெகோவாவை வணங்காத, தேவனை வணங்காதவர்கள் கள்ள யூதர்கள், தேவனை வணங்குகிறவர்கள் உண்மையான யூதர்கள். ரெண்டு பிரிவு. இந்த உண்மையான யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னன்னா ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ஒன்னு மேசியாவை ஏற்றுக்கொள்பவர்கள், ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க போட்டிருக்கேன். மேசியாவை ஏற்றுக்கொள்பவர்கள். இன்னொன்று மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல வருவாங்க. சரியா? சோ பார்க்கிறோம், யூதர்கள்ல முதல்ல ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம். உண்மையான யூதர்கள், கள்ள யூதர்கள். அவர்கள் எழுத்தின்படி மாம்சத்தின்படி யூதர்களாக இருந்தாலும் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் அந்நிய தெய்வங்களை, பாகாலை வழிபடுகிற, பிசாசை வழிபடுகிறவர்கள் இருக்கிறார்கள். உண்மையான யூதர்களை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். மேசியாவை ஏற்றுக்கொள்பவர்கள், மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். மேசியாவை ஏற்றுக்கொள்பவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். நல்ல கவனமா கேட்கணும். ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். என்னன்னா, முத்திரை பெறாதவர்கள், முத்திரை பெற்றவர்கள். வெளிப்படுத்தும் விசேஷத்துல 1,44,000 பேர், ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேர் பார்க்கிறோம் இல்லையா, அதுல அந்த முத்திரை பெற்றவர்கள், முத்திரை பெறாதவர்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட் என்னது? மேசியாவை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்றைக்கு லட்சக்கணக்கான யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உலகமெங்கும் ஏற்றுக்கொண்டு அவரையே ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கிறிஸ்துவானவர், ஆட்டுக்குட்டியானவர் முத்திரை உடைக்கும் பொழுது அது ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல, அந்த முதல் மைய புள்ளியில மேசியாவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரெண்டு பிரிவாக பிரிக்கப்படுவார்கள். ஒன்னு முத்திரை பெற்றவர்கள், முத்திரை பெறாதவர்கள். இவங்கெல்லாம் யாருன்னா மேசியாவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி பேசவில்லை, கள்ள யூதர்களை பற்றி நான் பேசவில்லை. சரியா? சோ மேசியாவை ஏற்றுக்கொண்டவர்கள்ல முத்திரை பெறாதவர்கள், முத்திரை பெற்றவர்கள். இதுல முத்திரை பெறாதவர்கள் இருக்காங்களா, அவங்க இரத்த சாட்சியா மரிப்பாங்க. ஏன்னா தேவாலயத்திற்காக வைராக்கியம் பாராட்டி, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி, ஜனங்களை எதிர்த்து நின்று, பிசாசின் ஆளுகை எதிர்த்து நின்று, புறஜாதி மக்களை எதிர்த்து நின்று அதற்காக ஜீவனை விடுகிறவர்கள், கர்த்தருக்கென்று ஜீவனை விடுகிற இரத்த சாட்சிகள். இவங்களை பத்தி வெளிப்படுத்தும் விசேஷம் 11 அதிகாரத்துல இருக்கும். இவங்க தான் இந்த செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல, அந்த 3 வருஷம் நடுவுல அவங்க ரிசரக்ட் ஆயிடுவாங்க. மரித்து போன இவர் இரத்த சாட்சிகள் எழும்பி மேல போயிடுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. சரியா? இது ரிசரக்ஷன். உயிரோடு இருக்கவங்கள மரித்து போன உயிர்த்தெழுதல், மிட் ட்ரிபுலேஷன் ரிசரக்ஷன் சொல்லுவோம். இடையில இருக்கிறதான அந்த மைய புள்ளியில நடக்கும். ஓகே, வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரம். அடுத்தது முத்திரை பெற்றவர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அருமகதான் யுத்தம், அதாவது 7 ஆண்டு கால முடிவில் நடக்க போகிறதான, அதாவது 10வது நாள் நடக்கிறதான அந்த யோம் கிப்போர் என்கிறதான அந்த நாள் அருமகதான் யுத்தத்துல அவங்க என்ன, தேர்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்துவோடு ஒரு சேனையோடு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற, போராடி ஜெயிக்கிறதான ஒரு கும்பல். ஏன்னா இவங்க முத்திரை பெற்றவங்க, இவங்களை யாராலும் சேதப்படுத்த முடியாது. அப்போ இந்த 1,44,000 பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே 1000 வருஷ அரசாட்சிக்கு போயிடுவாங்க. 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அருமகதன் யுத்தத்தில் ஜெயிச்சு முத்திரை பெற்றவர்கள் 1000 வருஷ அரசாட்சியில் அந்த கிங்டம்ல கிறிஸ்துவினுடைய ஆளுகையில் அவங்க இருப்பாங்க. சரியா? முதல்ல. அடுத்தது மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவங்கள ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட் வரும்பொழுது, அதாவது முதல் 3.5 வருஷம் முடிந்த பொழுது இந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு புரியும், ஐயோ மேசியா வந்துட்டு போயிட்டாரு, இவர் தான் மேசியா அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அந்த மையப்புடியில அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், அருவருப்பானதை தேவாலயத்தில் பலியிட்டு நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி தன்னை பிரகடனப்படுத்தி அவன் என்ன பண்ணுவான், எல்லாரையும் தன்னை வணங்கும்படியாக செய்வான். அப்பதான் இந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு தெரியும், ஏற்கனவே மேசியா வந்துட்டு போயிட்டாரு,
இவன் நம்மளை ஏமாத்தி மேசியான்னு ஏமாத்தி நம்மளை என்ன பண்ணிட்டான், ஏமாத்திட்டான்னு தெரியும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனம் திரும்புறவங்க இருப்பாங்க, மனம் திரும்பாதோர்னு 2 பிரிவு இருப்பாங்க. மனம் திரும்புவோர் என்ன பண்ணுவாங்கன்னா, போராடி உபத்திரவ மரணம் அடைவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல உபத்திரவ மரணம் அடைவாங்க. அதை அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. ஏற்கனவே சொன்ன அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதனால மரணம் என்பது முடிவல்ல, அடுத்த வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. உபத்திரவ மரணம் அடைய போகிறவர்கள் இந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். முதல் 3 வருடம் முடிந்து 2வது 3 வருடம் ஆரம்பிக்கும் பொழுது அந்தி கிறிஸ்து தான் இயேசுன்னு சொல்லி, நான் தான் தெய்வம்னு சொல்லி என்னை வணங்குன்னு சொல்லி, அதே போல அருவருப்பானதை பலியிட்டு யூதர்கள் எல்லாம் அவன் எதிர்ப்பான். எதிர்க்கும் பொழுது இவன் மேசியா அல்ல, ஏற்கனவே மேசியா வந்துட்டு போயிட்டார்னு புரிந்த யூதர்கள் அவனை எதிர்ப்பார்கள். மனம் திரும்புவோர் அவர்கள் உபத்திர மரணம் அடைவார்கள். ஆனால் அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கபடினாலே மரணம் என்பது முடிவல்ல என்பதை ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தார். அடுத்தது மனம் திரும்பாதோர். இந்த மனம் திரும்பாதவர் யாருன்னா, அந்தி கிறிஸ்துவனுடைய அடியாட்களா மாறிடுவாங்க. அடுத்த 3 வருஷத்திற்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அக்கிரமத்திற்கும் காரணமா யார் தான் இருக்க போறாங்கன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அடியாட்கள் இருக்க போறாங்க. கீழே பாருங்க, ஏற்கனவே கள்ளயூதர்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் அந்தி கிறிஸ்துவனுடைய அடியாட்கள் இருக்க போறாங்க. இவங்க 2 கும்பல் தான் உலகம் எங்கும் கிறிஸ்தவத்துக்கு எதிராக, சத்தியத்துக்கு எதிராக போராடி எதிர்த்து நின்று தேவ ஜனங்களை பகைக்க போகிறவங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், யாரோ நம்மளை பகைப்பாங்கன்னு. கிடையாது. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. படிச்சிருக்கீங்க தானே? உங்களை எதிர்க்க போகிறது யாரு? உங்க மாமனோ மச்சானோ தாத்தாவோ பாட்டியோ யாருன்னு தெரியாது. உங்களை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கு இல்லையா? இப்ப யார் இவங்கன்னா, அந்தி கிறிஸ்துவின் அடியாட்கள் ஒரு பக்கம், கள்ள யூதர்கள் ஒரு பக்கம். இந்த 2 பேரும் மெஜாரிட்டியா இருப்பாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் என்ன ஆகும், அப்படியே இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு புரியும். சரியா, இந்த டைரக்ஷனை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ முத்திரை பெறாதவர்கள், முத்திரை பெற்றவர்கள், மனம் திரும்புவோர், மனம் திரும்பாதோர், அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன ஒரு அப்ஸ்ட்ராக்ட் போட்டு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபுல்லாக படித்து பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியதை ஒரு பக்கத்தில் போட்டுட்டேன். இதை வைத்து வேதாகமத்தை படிக்கும் பொழுது எங்கெல்லாம் சரியா இருக்கு, எங்கெல்லாம் புரியலன்றதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இது புரிந்து கொள்ளலாம். அப்போ யூதர்களுக்காக உருவாக்கப்பட்டதான இந்த 7 ஆண்டு உபத்திரவ காலத்தில் ஸோ மேசியாவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவார்கள். அதே போல இந்த மேசியாவை ஏற்றுக்கொள்பவர்கள் நம்ம சொல்ற முதல் ஃபோக்கல் பாயிண்ட்ல இது எப்போ நடக்கும்னா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மேசியாவை என்ன பண்ணிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றவங்க. அதுக்கு முன்னால மேசியாவை ஏற்றுக்கொண்டவங்க நம்ம கூட மறுரூபமை மேல வர போறாங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல நடக்க போகிற விஷயம், மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற, இயேசுதான் மேசியாவை என்று ஏற்றுக்கொள்ளுகிற யூதர்களை குறித்து சொல்லுகிற மேசியாவை ஏற்றுக்கொள்பவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல இருக்கிறதான அந்த ஆட்கள். உங்களுக்கு இன்னும் அந்த மார்க்கிங் போட்டோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணுறேன்னா, லேசர் லைட் போடுறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல சரியா தெரியுதா உங்களுக்கு? ஓகே, உங்க அந்த கர்சர் தெரியும் இல்லையா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கு இல்லையா? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மேசியா இவர்தான் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற யூதர்களை குறித்து நான் சொன்னேன். அவங்களுக்கு தான் முத்திரை போடப்படும். அடுத்தது முத்திரை பெறாதவர் இரத்த சாட்சியாக மரித்து தேவனுடைய அந்த சன்னிதானத்தில் மறுபடி உயிர் தெளிந்து மேலே வந்துருவாங்க. மிட் ட்ரிபுலேஷன் ரிசரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ கடைசியில் இந்த 2 கும்பல் இருக்கும், கள்ள யூதர்களும் அந்த கிறிஸ்துவின் யூதர்களும். இந்த 7 ஆண்டு காலம் இருப்பாங்க. இவங்க தான் சபையை உபத்திரப்படுத்துறவங்க, எல்லாத்தையும் சொல்லித்தரவங்க, கிறிஸ்தவர்களை காட்டி கொடுக்கிறவர்கள், சபையை காட்டி கொடுக்கிறவர்கள் எல்லாருமே இவங்க தான். ஏன்னா இவங்க கள்ளர்கள். இவங்க அந்த கிறிஸ்துவினுடைய ஆட்கள். எழுத்தின்படி யூதர்களாக இருந்தாலும் இவர்கள் தேவனை ஆராதிக்காமல் அந்த கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். இவங்களால தான் உபத்திரவம். அதாவது இந்த உலகத்திலேயே இந்த டிரைவிங் பண்ணுறவங்களை பார்த்து நான் சொல்கிறேன். ஹைவேல கார் ஓட்டிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹைவேல கார் ஓட்டிட்டு போகும்போது நல்ல திறமையான டிரைவர்ஸ் ஓட்டிட்டு போகும்போது அவங்கவுங்க ட்ராக்கில் ரொம்ப ஹைவேல ஒரு 4 வேவ 6 வேல அழகாக போயிட்டே இருப்பாங்க. அதில் ஒருத்த ஓட்ட தெரியாதவன் உள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ராக்கே என்ன ஆயிரும் தெரியுமா? கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா ஓட்ட தெரியாத அவன் வரவே கூடாது அந்த ஹைவேக்கு. ஆனால் என்ன பண்ணுறான், ஓட்ட தெரியாதவன்
நான் ஓட்டக்கூடாதன்னு உள்ள வந்து எல்லாவற்றையும் தாறுமாறாக்குவதை போல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மனுஷனுடைய சொற்ப மதியினம் எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? தாறுமாறாக்கும். ஸோ இந்த கள்ளயூதர்கள், அந்தி கிறிஸ்து நாடிய ஆட்கள் அப்படிப்பட்டவங்க. ஸோ நீங்க கவனமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ இந்த அப்டிராக்டை நீங்க தெளிவா வைத்து கொண்டா உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சரியா? ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் தெரியணும்னா நீங்க என்னெல்லாம் படிக்கணும் தெரியுமா? இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன படிக்கணும்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் படிக்கணும், எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் படிக்கணும், தானியேலின் புஸ்தகம் படிக்கணும், ஏசாயா ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம் படிக்கணும், மீகா படிக்கணும், யோவேல் படிக்கணும். இப்படி இந்த புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா தான் யூதர்களுக்கான எதிர்கால திட்டம் என்ன என்பதை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல நீங்க அப்படியே ஏசாயால இருந்து மல்கியா வரைக்கும் அந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்லாம் வாசித்தீங்கன்னா இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். சும்மா டக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கற்பனை கேட்டின மாதிரி கற்பனை குதிரையை ஓட்டுனீங்கன்னா ஒன்றும் புரியாது. ஸோ ட்ரை பண்ணி இதை வச்சுட்டு பழைய ஏற்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. அந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்லாம் படிங்க. ஒரு நாள் சத்தியம் வழங்கும். ஏன்னா இதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன்னா ஒரு 28 வருஷம் 28 இயர்ஸ் இதற்காக நான் என் காலத்தை நான் செலவழிச்சிருக்கேன். சும்மா வந்து சொல்லலை. 28 ஆண்டுகள் படித்தது தான் உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். ஒரு அப்டிராக்ட் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு ஆசிரியராக இருந்தபடினால அந்த ஆசிரியர் தொழில் எனக்கு இது உதவியாக இருந்தது. ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷன், அந்த ப்ரொஃபஷனில் இருந்துட்டு வந்தனால எனக்கு அது உங்களுக்காக இதெல்லாம் ரெடி பண்ண என்னால் முடிஞ்சு. ஒரு நாள் டீச்சிங் ப்ரொஃபஷன் இல்லைன்னா இப்படியெல்லாம் என்னால் பண்ணியிருக்க முடியாது. டோட்டலாக ஒரு அப்டிராக்ட் போட்டு உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. கர்த்தர் எனக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நான் வந்து என்ன இல்லை, ஒரு பிரசங்கி இல்லை, ஒரு டீச்சர். ஸோ அந்த டீச்சர் என்னுடைய பார்வையிலேருந்து உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு முன்னால் இப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் யாருன்னா, அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா கிளாரன்ஸ் லார்கின் அப்படின்ற ஒரு என்ஜினியர். கிளாரன்ஸ் லார்கின், மறந்துடக்கூடாது அவர் பேர். கிளாரன்ஸ் லார்கின் என்கிறதான ஒரு என்ஜினியர். அவர் என்ன பண்ணாருன்னா, நான் வந்து சும்மா அப்படி அப்டிராக்ட் போட்டிருக்கேன். அவர் எல்லாத்தையுமே படமாக வரைஞ்சி ஒரு டிராயிங் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த காலத்திலேயே முடிச்சிட்டாரு. 1800களில் வாழ்ந்ததான ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன். இன்னைக்கும் அவருடைய அந்த டிராயிங்ஸ், அந்த வருங்காலவியலை குறித்துதான அந்த டிராயிங்ஸு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி வாங்கி பாருங்க. கிளாரன்ஸ் லார்கின்ஸோடைய பிப்ளிக்கல் டிராயிங்ஸ் எல்லாமே ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய விஷயத்த அவர் அழகாக டிராயிங் பண்ணி வச்சிருப்பார். அது அவருக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய கிருபை. நான் மிகவும் மதிக்கிற நிறைய ஊழியக்காரங்களில் கிளாரன்ஸ் லார்கின்ஸும் ஒருவர். ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் பேசிட்டு இருக்கனால, அது வருங்காலவியல் பேசிட்டு இருக்கனால அவரை ஞாபகப்படுத்துகிறேன். கிளாரன்ஸ் லார்கின்ஸ் அவருடைய டிராயிங்ஸ் மாத்திரம் சொல்கிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் எழுத்துக்கள்லாம் தேவையில்லை. டிராயிங்ஸை மாத்திரம் படித்து பார்த்தீங்கன்னா, அதில் குடிச்சிக்க ரெஃபரன்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். இன்றைக்கும் வெளிநாடுகளில் இருக்கிற, யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற இது எஸ்கட்டாலஜி பேசுகிற எல்லாருமே கிளாரன்ஸ் லார்கின்ஸோடைய அந்த டிராயிங்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த வரைபடங்களை தான் இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அந்த வரைபடம் சூப்பராக இருக்கும். உங்களுக்காக ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேலை இல்லைன்றவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு சமயம் வாய்க்கும் பொழுது நான் உங்களுக்கு அந்த டிராயிங்ஸ் எல்லாம் அனுப்ப முற்படுகிறேன். நீங்களும் படித்து பார்க்கலாம். என்கிட்ட இருக்குது. கேட்டால் உடனே தர முடியுமான்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். சரியா? ஓகே, ரைட், தேங்க்யூ. சரி, இப்போ அடுத்தது ஒரு அப்டிராக்ட் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம யாரை பார்த்தோம்? யூதர்களை பார்த்தோம். சரியா? யூதர்களை பார்த்தோம். அவங்களுடைய திட்டம் என்ன, அவங்க எதிர்கால திட்டம் என்ன என்பதை பார்த்தோம். அவங்களோட திட்டத்தில் ஒன்று என்னன்னா பார்த்தோம், யூதர்களை பொறுத்தளவுக்கு அவங்க பெயர் எதில் எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் அவங்களுடைய முக்கியமான விஷயம். ஒன்று எதில் எழுதியிருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில், இல்லைன்னா மரண புஸ்தகத்தில். ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்பதை அவன் விரும்புகிறான். அதே போல கள்ள யூதர்களும் மற்றவர்களும் அதை விரும்பாமல் அவர்கள் பெயர்கள் எல்லாம் எங்க எழுதியிருக்குன்னா மரண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக யூதர்களுடைய எஸ்கட்டாலஜி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு யூதன் என்ன விரும்புகிறான் அப்படின்னா தன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து நீங்க சந்தோஷம் அடைங்க அப்படின்னாரு. யூதர்களை பார்த்து சொன்னார். ஏன்னா ஒருவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கணும். உங்க பேர் என் பேர் எங்க எழுதியிருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம இயேசுவின் ரத்தத்திற்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? இயேசுவின் ரத்தம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதல் கிளாஸ்ல பார்த்தோம், நம்ம இயேசுடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம்.
we are saved. நமக்கு ஆல்ரெடி ஜீசஸ் தான் நமக்கு என்னது, ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னென்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நமக்கு இயேசு தாங்க, நமக்கு எல்லாமே இயேசு தான். இயேசுவை அறிந்தவனுக்கு ஜீவ புஸ்தகம் மரண புஸ்தகம்லாம் இல்லை. ஆல்ரெடி யூஆர் இன் லைஃப், உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது. நித்திய ஜீவனை தருவேன் என்பதுதான் அவருடைய வாக்கு தத்தமாமா. அது நமக்குள்ளாக இருக்கிறது. நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னைக்கெல்லாம் சர்ச்சில் போய் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அதை வாங்கி, இது எனக்காக சிந்தப்பட்டதான ரத்தம், எனக்காக பிற்கப்பட்டதான அப்போன்னு என்னைக்கெல்லாம் நீங்க நினைச்சு சாப்பிட்றீங்களோ, உங்களுக்கும் அவருக்குமான உறவு நிலைப்படுத்தப்படுகிறது. நீங்கள் அவரோடு இருக்கிறீங்க. உங்க திட்டம் வேற. your plan is different from Jewish plan. உங்க பிளானே அந்த பிளானே குழப்பிக்காதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு, நிறைய உபதேசிகள், நிறைய ஊழியக்காரன் குழப்பிக்கிறான். யூதனுடைய எதிர்கால திட்டத்தை தன்னுடைய நினைச்சுக்கிறான், தன்னுடைய எதிர்கால திட்டத்தை யூதருக்குன்றான். அவனுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல. காரணம் என்னன்னா, அதற்கான நேரம் செலவிடுவதற்கு நேரம் இல்லை. they don't have time, they never find time. டைமே கிடையாது. ரொம்ப பிஸியா இருக்கான். சும்மா அப்படி படிச்சு பார்த்துட்டு தனக்கு புரிஞ்சதை கொண்டு வந்து பேசுறான். அதனாலதான் நிறைய பிரச்சனை. கர்த்தரை குறித்து தெரிஞ்சுக்கணும்னா அதற்கான நேரத்தை நாம் கிரயமாக செலுத்தத்தான் வேண்டும். யூ சப்போஸ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம். எவ்வளவு டைம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவரை அறிந்து கொள்ள முடியும். ஸோ அதான் தாவீது சொல்றான், ஆலய பிரகாரத்தில் காத்திருப்பதே நான் விரும்புகிறேன்றான். ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதே நான் விரும்புகிறேன் சொல்றான். ஸோ அது பெரிய ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். வேதத்தை ஆராய்ச்சி செய்வது, சும்மா 4 வசனத்தை படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணுவதற்காக ஒன்றை கொண்டு வந்து பேசுவது என்பது சரியான விஷயமாக இருக்க முடியாது. அதனால தான் நிறைய குழப்பம் இன்னைக்கு. ஏன்னா அவங்களுக்கு தோன்றின விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு பேஜ் போட்டிருக்கேன். இதை நல்லா வச்சுக்கோங்க. அடுத்தது, சபைக்கான எதிர்காலத்தை இதே போல ஒரு அப்டிராக்ட் போட்டு உங்களுக்கு காமிக்க போறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆர் யூ ரெடி? திருச்சபைக்கான தேவத்திட்டம் பாருங்க. இங்க திருச்சபை அப்படின்னும் போது இதை 2 பிரிவா பிரிக்கலாம். திருச்சபையை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று கிறிஸ்துவின் மனவாட்டி, இன்னொன்று அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி. ரொம்ப கிளியரா நீங்க போற சர்ச்சுக்குள்ளதான் அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி இருக்கிறா. அப்படின்னா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்கிறாங்களா, அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. எதற்காக தேவாலயத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க தெரியாது. அவங்க ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக தான் உள்ள வந்திருக்காங்க. இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவர் நேசிக்க வரல. இன்னைக்கு சபையினுடைய பெரும்பான்மை ஜனங்கள், இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மை இயேசுவை ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ட்ரீட் பண்ணி தான் வராங்க. தே ஆர் ஆல் கன்சியூமர்ஸ். நுகர்வோர் கலாச்சாரம் உள்ளே வந்திருக்கு. நுகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. உள்ள வந்து அற்புதம் கிடைக்கும், அடையாளம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், வேலை கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், பிள்ளை கிடைக்கும். இதுதான் அதை தர்றார் ஆண்டவர். ஏன்னா அவர் பெரியவர். ஆனால் அதற்காகவே சபைக்குள்ளாக பெருங்கூட்டம் இருக்கிறது. இந்த பெருங்கூட்டம் தேவனை நேசிப்பவர்கள் அல்ல. அந்த நேசம் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக நுகர்வோர் கலாச்சாரத்திற்கே தவிர அது உண்மையான அன்கண்டிஷனல் லவ் இல்லை. எப்படி இயேசு நம்மீது ஒரு அன்கண்டிஷனல் லவ் வைத்திருக்கிறாரோ அதே போல நம்ம ஆண்டவர் மேல என்ன பண்ண வளர்ந்த நாம் ஒரு அன்கண்டிஷனல் லவ் அவர் மேல இருக்கணும். எதுவும் எதிர்பார்க்காத ஒரு லவ் இருக்கணும். யோபு கிட்ட அது இருந்துச்சு. தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னா, என்ன சொன்னானா, அவர்கிட்ட நன்மையை பெற்றனா தீமையை பெறாம இருக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எல்லாம் அவர்கிட்ட தான் வருது, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் மனைவி சொன்னா, நீ ஆண்டரை தூசிச்சு என்ன பண்ணு, செத்து போயிரு அப்படின்னா. இல்லையா? வேதத்துல வாசிக்கிறோம். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனை நாம் அறிகிற அறிவில் வந்த பொழுது நமக்கு அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். இன்றைக்கும் அற்புத அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நாம் அதற்காக அவரை நாம் நாடி வரவில்லை. அவர்தான் உண்மையான தெய்வம் என்று அறிந்து நாடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்மை பொறுத்த அளவுக்கு இயேசு யார் என்பதை அறிந்துதான் வந்திருக்கிறோமே தவிர அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமே நாம் வரவில்லை. இயேசு சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நாம் தேவனை நேசிக்கிறோம். அதுதான் பாயிண்ட். இன்னைக்கு நிறைய பேருடைய நேசம் பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமே. பெறலனா இந்த சர்ச்சை சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை, அடுத்த சர்ச்சைக்கு போயிடுவாங்க. இப்படி நாடோடிகளாய் இருக்கிற யாருமே அவர்கள் திருச்சபையினுடைய உள்ளே இருந்தாலும் அங்கத்தினராக இருந்தாலும் கிறிஸ்துவின் மனவாட்டி அல்ல. அது அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி. அந்த குரூப்பு அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி. தேவனை அன்பினாலே சேவிக்கிற, அன்கண்டிஷனல் லவ் இருக்கிற
அந்த கூட்டம் தான் கிறிஸ்துவின் மனவாட்டி. அப்ப திருச்சபைக்குள்ளதான் அந்த கிறிஸ்துவின் மனவாட்டியும் இருக்கு, கிறிஸ்துவின் மனவாட்டியும் இருக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. காலம் தான் பதில் சொல்லும். சரியா? ஓகே, மத விஷயம். அடுத்தது, இந்த கிறிஸ்துவின் மனவாட்டி அப்படின்னு சொல்றோமே, அது 7 சபைகள், 7 churches. வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான 7 சபைகள். நீங்கள் ஏதாவது ஒரு சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறீர்கள். ஏற்கனவே போன முறை சொன்னேன். இந்த 7 சபைகளை 2 பிரிவா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல. சோ முதல்ல பார்த்தோம், சபை என்பது திருச்சபைக்குள்ள எல்லா கும்பலும் இருக்கும். சோ தேவனை நேசிக்கிறவங்களும் இருப்பாங்க, நேசிக்காதவங்களும் இருப்பாங்க. சரியா? சோ நேசிக்கிறவங்க, அவருக்காக வாழ விரும்புகிறவங்க, தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்க, அன்கண்டிஷனல் லவ். அவர் எப்படி நம்ம அன்கண்டிஷனல் லவ் பண்ணார், அதே போல அவரை நேசிக்கிறவர்கள், அவர் தான் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவின் மனவாட்டி. அது 7 சபை. அந்த 7 சபைகள் முதல் ஃபோக்கல் பாயிண்ட்ல என்னவா இருக்குன்னா 2 பிரிவா பிரியும். ஒன்னு ஜெயம் கொண்டவர்கள், இன்னொன்று ஜெயம் கொள்ளாதவர்கள். ஜெயம் கொள்ளாதவர்கள் செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல அவங்க வாழ்க்கை மாறும். அதாவது முதல் 3.5 வருஷம் முடிந்த பின்பு அவங்களுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் வரும். அது அப்புறம் பார்ப்போம். சோ இப்போ திருச்சபை அப்படின்னு சொல்லும் பொழுது அது 2 பிரிவு. கிறிஸ்துவின் மனவாட்டி, அந்த கிறிஸ்துவின் மனவாட்டி. அந்த கிறிஸ்துவின் மனவாட்டி நம்ம விட்டுட்டோம், கிறிஸ்துவின் மனவாட்டி எடுத்துக்கிறோம். அது 7 சபை. ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல இந்த 7 ஆண்டு உபத்திரவ காலத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன நடக்கும்னா, அதுல 2 பிரிவு அவங்களை பிரிக்கலாம். ஒன்னு ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொள்ளாதவர்கள் சொல்லி. ஜெயம் கொண்டவர்களை 2 பிரிவா பிரிக்கலாம். சரியா? நல்ல கவனமா கேட்கணும். ஜெயம் கொண்டவர்களை 2 பிரிவா பிரிக்கலாம். என்ன அப்படின்னா, உலகத்தில் இருப்பவர்கள், எடுத்து கொள்ளப்படுகிறவர்கள் அப்படின்னு 2 பிரிவா பிரிக்கலாம். போன முறை சொன்ன பிள்ளையும் தாயும், சேய் எடுத்துக்கொள்ளப்படும், தாய் இங்கே தான் இருந்தா இல்லையா? வெளிப்படுத்தும் விசேஷம் 12 அதிகாரத்தை வாசித்தோம். சோ உலகத்தில் இருப்பவர்கள், எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள். ஜெயம் கொண்டவர்களில் 2 பிரிவு. எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள், உலகத்தில் இருப்பவர்கள். ஜெயம் கொண்டவர்களில் 2 பிரிவு. இந்த 2 பிரிவுல எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்றது என்னங்கன்னா, நேரா ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர்னு சொல்லுவோம். உபத்திரவ காலத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள், தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பிள்ளைக்கு அடையாளமாக இருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 12 அதிகாரம் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? சரி, உலகத்தில் இருப்பவர்கள் அப்படின்றது வனாந்தரத்துக்கு ஓடி பண்ண அந்த ஸ்திரீக்கு அடையாளமாக இருக்கிறது. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருப்பவர்கள் அப்படின்னும் பொழுது அவங்களையும் 2 பிரிவா பிரிக்கலாம். நல்லா கவனமா பார்க்கணும். 2 பிரிவா பிரிக்கலாம். என்ன அப்படின்னா, இரத்த சாட்சிகள், உயிருள்ள சாட்சிகள் அப்படின்னு 2 பிரிவா பிரிக்கலாம். ரொம்ப கவனமா கேட்கணும். ரொம்ப கவனமா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இது. சரியா? சோ உலகத்தில் இருப்பவர்கள் அப்படின்னும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர், அவங்க போயிடுவாங்க. மத்திய வானில ஒரு விருந்து, அங்க போயிடுவாங்க. அடுத்தது இந்த உலகத்தில் இருப்பவர்களை 2 பிரிவா பிரிக்கிறோம். இரத்த சாட்சிகள், உயிருள்ள சாட்சிகள். இந்த உயிருள்ள சாட்சிகள் வெளிப்படுத்தும் விசேஷம் 20 அதிகாரம் 4 வசனத்துல நம்ம பார்க்கலாம். இந்த இரத்த சாட்சிகள் யாருன்னா, மிட் ட்ரிபுலேஷன் ரிசரக்ஷன், அதாவது 2வது ஃபோக்கல் பாயிண்ட்ல, இந்த 2வது மையப்புள்ளியில உயிர்த்தளக்கூடிய, மரித்து இரத்த சாட்சிகள உயிர்த்தளக்கூடிய, யூதர்களோடு உயிர்த்தளக்கூடிய ஒரு கும்பல். இவங்க போராடி, கிறிஸ்துவுக்காக போராடி ஜீவனை விட்டவர். இரத்த சாட்சினா என்ன அர்த்தம்? தேவனுக்காக நின்று வைராக்கியம் பாராட்டி ஜீவனை விட்டவர்கள். அவங்க இந்த மிட் பாயிண்ட்ல, அதாவது 2வது மையப்புள்ளியில, இந்த செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல, அதாவது முதல் 3.5 வருடம் முடிந்த பின்பு அவங்க ரிசரக்ட் ஆயிருவாங்க, உயிர்த்தெழுந்துருவாங்க. உயிர்த்தெழுந்து மேலே போயிருவாங்க. இங்கே ஏறி வா அப்படின்ற சத்தத்தை கேட்டு மேலே போயிருவாங்க. அப்போ உயிருள்ள சாட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னா 1000 வருஷ அரசாட்சியில கிறிஸ்துவோடு போய் இருக்க போறவங்க. முன்னால பார்த்தோம், யூதர்கள்ல உயிரோடு இருக்கிற 144,000 பேரு 1000 வருஷ அரசாட்சிக்கு போவோன்னு பார்த்தோம். இங்க உயிருள்ள சாட்சிகள் யாருன்னா, திருச்சபையில இருந்து இருக்கிற ஜனங்கள் 1000 வருஷ அரசாட்சியில போயிருவாங்க. அதனால்தான் வெளிப்படுத்தும் விசேஷத்துல 2 முறை 144,000 பத்தி சொல்லி இருக்கும். புரிந்து கொள்ளுதலுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? ஓகே. நமக்கு இந்த காலத்துல என்ன சொல்லி கொடுத்திருக்கிறான்? அமெரிக்க இறக்குமதியான எஸ்கட்டாலஜி, வருங்காலவியல், இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லுகிற கும்பல் என்ன சொல்றாங்கன்னா, எடுத்துக்கொள்ளப்படலன்னா அவன் கெட்டவன், அவன் பாவி, அவன் கைவிடப்பட்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. கிடையாது. அப்ப 7 ஆண்டு காலம் எப்படி அந்த ஜனங்களுக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லுவா?
ஆண்டரை வந்து மேலேருந்து வந்து இறங்கி சொல்வாரா? அந்த பணி யாருதப்போ? 7 ஆண்டு காலம் உபத்திரவ காலத்தில் யூதர்களுக்கு நற்செய்தி சொல்லணும், மற்ற ஜனங்களுக்கு நற்செய்தி சொல்லணும், கிறிஸ்துவின் வருகை பற்றி சொல்லணும். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நியாய தீர்ப்புக்கான சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய இந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்தில் கிறிஸ்தவனும் யூதனும் சொல்ல போகிறதான சுவிசேஷம் என்ன தெரியுமா? அது மனம் திரும்புதலுக்கான சுவிசேஷம் அல்ல, நியாய தீர்ப்புக்கான சுவிசேஷம். வானத்துல இருந்து அக்னி இறங்க பண்ணுவதும், தண்ணீரை வந்து ரத்தமா மாத்துறதும், அப்படி செய்யக்கூடிய அற்புதங்களை செய்து தேவன் தான், இயேசுதான் தெய்வம் என்று நிரூபிக்கிற, யெகோவாவே தேவன், அவர்தான் வானத்திலும் பூமியிலும் மாறாத நாம் அவர்தான் அப்படின்னு நிரூபிக்க இங்கே ஆட்கள் வேண்டும். எல்லாம் போயிட்டா சொல்றாங்க, எல்லாம் போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அது ஒரு தவறான ஒரு கருத்து இல்ல. ஜெயம் கொண்டவர்கள் 2 பிரிவு. உலகத்தில் இருப்பவர்கள், எடுத்துக்கொள்ளப்படுகிறவர். ஏற்கனவே சொன்ன வனாந்தரத்துக்கு ஓடிப்போன ஸ்திரீ, உலகத்தில் இருப்பவர்கள். எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், சகல ஜாதி இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிறதான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாலும் தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். சரி, இப்போ இந்த ஜெயம் கொண்டவர்கள்ல 2 பிரிவை பார்த்தோம். ஸோ இன்றைக்கு இருக்கிற கட்டுக்கதைகளையும் பொய்களையும் நீங்கள் இனம் கண்டு கொண்டு அது உங்கள இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுருங்க. அடுத்தது ஜெயம் கொள்ளாதவர்கள் அப்படின்னு வரும்போது செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு வருது. அதாவது அந்த நடுவில் இருக்கிறதான முதல் 3.5 வருஷம் முடிஞ்ச அந்த இடைப்பகுதியில் வரும்போது இந்த ஜெயம் கொள்ளாதவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னா 2 பிரிவாக பிரிக்கப்பட போறாங்க. ஒன்று மறுதலியாதவர்கள், இன்னொன்று மறுதளிப்பவர்கள். இந்த ஜெயம் கொள்ளாதவர்கள் என்னன்னா கிறிஸ்தவ ஜெய ஜீவியம் இல்லாதவர். அதாவது தாங்கள் செய்கிற பாவத்திலிருந்து விடுபடாமல் திரும்ப திரும்ப அதே பாவத்தில் நிலைத்திருந்தவர்கள் தான் ஜெயம் கொள்ளாதவர்கள். பாவம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதத்துல வரும். அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொள்ளாம அது சுகமா இருக்கு, அது பலவீனம் அப்படின்னு சொல்லி செய்து கொண்டிருக்க தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறதான அந்த கும்பல் தான் யாருன்னா ஜெயம் கொள்ளாதவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கிக்கிறாங்கல்ல, பாவல ஒரு மேட்டர் இல்லை, நீ பாவம் செய்ய தான் செய்வ, நீ செஞ்ச பாவம் செய்யாத பாவம் எல்லாத்துக்கும் தான் இயேசு ரத்தம் சிந்திட்டாரு, நீ தாராளமா செய்ப்பா, அவருக்கே தெரியும் நீ பலவீனமானவன் சொல்றாங்கல்ல. வேற ஒன்றும் இல்லை, அவனை ஜெயம் கொள்ளாதவர்களாக மாற்றி இங்கே வைக்கப் போகிறார்கள். இப்போ நிறைய ஊழியக்காரன் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். They are doing marvelous job for Antichrist. பயங்கரமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணும்? ஜெயம் கொள்ளக்கூடாது, பாவத்தை மேற்கொள்ளக்கூடாது. பவுல் சொல்றாரு, இன்னுமாய் பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதாக ரத்தம் சிந்துற அளவுக்கு போராடவில்லை என்று சொல்றாரு. ரத்தம் சிந்துற அளவுக்கு போராடி பாவத்தை மேற்கொள்ளணுமா? யூ ஷுட் ஓவர் கம் சின்ஸ். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சுய பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது 100% நீங்க சத்தியமா இருக்கிறீங்க, அப்படியே பரிசுத்தமான இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஒரு சில நாள்ல உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் மிஸ்டேக் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அதெல்லாம் சரி செஞ்சுட்டு திருப்பி உட்காந்து பாக்குறீங்க, பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்ப ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கூரை உங்களுக்கு தெரியும். வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதை சரி செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அவங்க தான் ஜெயம் கொண்டவர்கள். எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சிச்சு? So one who conquers sin, one who overcomes sin, அவன் தான் ஜெயம் கொண்டவன். பாவத்தை செஞ்சுட்டே இருந்துட்டு விட முடியல அப்படின்னு சொல்றவன் ஜெயம் கொள்ளாதவன். எல்லா பாவத்தையும் விடுவதற்கு கர்த்தர் வழி வச்சிருப்பாரு. அது பல வருஷ பாவமா இருந்தாலும் சரி, எவ்வளவு வருஷ பாவமா இருந்தாலும் அதை விடுவதற்கு கர்த்தரிடத்துல ஒரு வழி இருக்கும். அதை கண்டுபிடித்து விடுதலையாயிடணும். அப்படி இல்லைன்னா ஜெயம் கொள்ளாதவர். சரி, இந்த ஜெயம் கொள்ளாதவர்கள் 2 பிரிவு. மறுதலியாதவர்கள், மறுதளிப்பவர்கள். மறுதலியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உபத்திரவ மரணம் அடைவார்கள். எப்படி யூதர்கள்ல மறுதலியாதவர்கள் உபத்திர மரணம் அடைந்தார்களோ அதே போல இவர்களும் உபத்திர மரணம் அடைவார்கள். இவர்களுக்கான அந்த உயிர்த்தெழுதல் தான் ஃபைனலா 7 ஆண்டு கால முடிவில் வருகிறதான உயிர்த்தெழுதல். ஃபைனல் ஃபோக்கல் பாயிண்ட், இந்த லாஸ்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது மறுதளிப்பவர்கள். ஜெயம் கொள்ளாதவர்கள் மறுதளிச்சாங்க. என்ன, அவன் சோத்துக்கும் இதுக்கும் தானே உள்ள வந்தான், பாவம் செஞ்சுட்டு அப்படியே என்ன பண்ணிட்டான் இருக்கிறான். அவன் மேற்கொள்ளவே இல்லை. அவன் இச்சை வந்து அவனை என்ன பண்ண மேற்கொண்டுருச்சு. பாவம் அவனை பலவந்தம் செய்தது. என்ன பண்ணிட்டான்? மறுதளிச்சுட்டான் ஆண்டவரை. அவனால உபத்திர மரணம் அடைவதற்கு விருப்பம் இல்லை. அப்போ என்ன ஆகுனா அவன் அந்தி கிறிஸ்துவின் அடியாளாக மாறிப்போவான். இவனுக்கு வசனம் தெரியும், எல்லாமே தெரியும்.
ஆனால் அந்தி கிறிஸ்துவின் அடியாள். இன்னைக்கும் நிறைய ஊழியக்காரன், நிறைய விசுவாசி அந்தி கிறிஸ்துவனுடைய அடியாட்களாக இருக்கிறாங்க. கவனமாக இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாத ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதை மேற்கொள்வதற்கான வழி சொல்லித்தராத ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதுவும் பலவீனப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பாரு, நல்லா இந்த பாவத்தை செய்ய, பாட்டிலாக வாங்கி குடி, நல்ல சிகரெட் அடி, நல்ல உபச்சாரம் பண்ணு, ஒன்றும் தப்பு இல்லை, கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாருன்னு சொல்லுகிறதான அந்தி கிறிஸ்துவின் அடியாட்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பாவத்தை கண்டித்து உணர்த்தாத ஊழியக்காரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் யாவரும் தங்களுடைய விசுவாசிகளை ஜெயம் கொள்ளாதவர்களாக மாற்றி உபத்திர மரணத்திற்கு நேராக கொண்டு போகிறவர்கள். அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்க மறுதளிச்சு அந்தி கிறிஸ்துவ நாட்களாக போயிடுவாங்க. கீழே இப்போ 2 கும்பல் இருக்கு. அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி, அந்தி கிறிஸ்துவனுடைய அடியாட்கள். முதல் 3.5 ஆண்டு அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி பயங்கரமா பவர்ல இருப்பா. அடுத்த 3.5 ஆண்டு அந்தி கிறிஸ்துவனுடைய அடியாட்களும் அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியும் சேர்ந்து இந்த உலகத்தில் என்ன பண்ணுவாங்க? ரூல் பண்ணி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. இப்போ இந்த கும்பலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி, அதே போல் அந்தி கிறிஸ்துவின் அடியாட்கள், இவங்க தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கண்டுபிடித்து அடையாளப்படுத்தி அவர்களை உபத்திரப்படுத்த போவது. தேவனுக்கு எதிராக நின்று தேவனுடைய திட்டத்தை அந்தி கிறிஸ்துவுக்கு சொல்ல போகிறவர்கள். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பிசாசுக்கு அவன் எதிர்காலம் தெரியாது. அவனுக்கு எதிர்காலம் தெரியாதனால தான் அவன் எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்கான்? ரெடியாகவே இருக்கிறான். இப்போ அவனுக்கு எதிர்காலத்தை சொல்லணும்னா யாருக்கு தெரியுமா சொல்ல முடியும்? இந்த வசனம் தெரிஞ்ச இந்த கீழே 2 கும்பல் தான். அந்தி கிறிஸ்துவின் அடியாட்களுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அவனுக்கு வசனம் எல்லாம் தெரியும். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த பொழுது ஏரோதின் அரண்மனையில் இருந்த சிலர் அவர் எங்கே பிறப்பார் என்று சொல்லி அந்த இடத்தை சொல்லி ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லுவதற்கு காரணமாய் இருந்தார்களோ. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதா? ஏரோதினால் 2.5 வயதுக்குட்பட்ட அத்தனை குழந்தைகள் கொல்லுவதற்கு காரணமாய் இருந்தார்களோ, அதே போல அந்தி கிறிஸ்துவின் அணியாட்கள் அந்த காலகட்டங்களிலே கிறிஸ்தவர்களை காட்டிக் கொடுத்து கொலை செய்வதற்கு, நியாயாசனத்தை ஒப்பு கொடுக்குவதற்கு இவர்கள் தான் காரணமாய் இருப்பார்கள். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் மறுதளித்தவர்கள். அதனால இந்த உலகத்தில் இருக்க நிறைய சபையை பார்த்து நீங்க கவனமா இருக்கணும். அவங்க நாளைக்கு உங்களை காட்டி கொடுக்க போறாங்களா, இல்ல கிறிஸ்துவோட இணைக்க போறாங்களா? நாளைக்கு உபத்திரம் வரும் பொழுது அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா ஊழியக்காரனும் கர்த்தருடைய ஊழியக்காரன் கிடையாது. எல்லா விசுவாசியும் கிறிஸ்துவின் விசுவாசி கிடையாது. யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் தட். ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்குள்ள ஒர்க் பண்ணும். என்னது டிசர்னிங் ஸ்பிரிட்? ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஆவி கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா ஏமாந்து விடுவோம். ஸோ இதுதான் சபையினுடைய அப்ஸ்ட்ராக்ட், திருச்சபைக்கான அப்ஸ்ட்ராக்ட். இதை வைத்து நீங்க வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இதை விட ஈஸியா சொல்லித்தரதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எனக்கு இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அதனால உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வருங்காலங்களில் கர்த்தர் நல்ல ஊழியக்காரர்களை சந்திக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. நிறைய நல்ல ஊழியக்காரர்கள் மூலமாக இன்னும் உங்களை மெருகேற்றுவாராக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய குறைந்த அறிவில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் தெரிந்து கொண்டதை உங்களுக்காக நான் படமாக போட்டு சொல்லி கொடுத்துருக்குறேன். இது எனக்கு தெரிந்த அளவிற்கு. இதில் நிறையா விஷயங்கள் புரியாமல் போகலாம். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிளாரன்ஸ் ஹாக்கின்ஸை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்த காலகட்டங்களில் அதே போல் நிறைய ஊழியக்காரன் கர்த்தர் மறைத்து வைத்திருப்பார், நமக்கு தெரியாது. எலியா சொன்ன மாதிரி நான் ஒத்தந்தான் இருக்கிறேன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், அப்பா நிறைய பேர் நான் வச்சிருக்கிறேன்ப்பா. அதே போல் இன்றைக்கு உங்களில் பலர் அதே போல் உருவாக கர்த்தர் உங்களை உருவாக்குவார். யாருக்கு தெரியும்? எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களை உருவாக்கி தன்னுடைய ராஜ்யத்திற்காக தனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர் கர்த்தர் நிறுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஸோ இந்த 2 இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, இதை தாண்டி வெளிப்படுத்தின விசேஷமோ அதை தாண்டி யாரோ சொல்கிற வெளிப்பாடையோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. எந்த வியாக்கியானத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. யெஷுவா ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதை தாண்டி எதுவுமே உங்களை ஈர்ப்புக்குள்ளா உண்டாக்காது. ஏன்னா இப்படி கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார்.
எதிர்காலத்தில் பயன்படுகிற பாத்திரமாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். சரி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டீப்ன்றனால நிறைய விஷயத்தை இன்னைக்கு சொல்லித்தர போறது இல்லை. இது ரெண்டுமே நீங்க டைஜஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு காலம் வேணும். அதனால இன்னைக்கு இந்த வகுப்போட நான் முடிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அன்பு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.